வெல்கம் டு சாத்து கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ரவை பணியாரம் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரவை 1 கப், சீனி 1 கப், மைதா வந்து ரவையை விட ஒரு 2 ஸ்பூன் கூட இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஒரு முட்டை, முட்டை போடாதவங்க வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு சின்ன சிட்டிகை, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். ரவை, சீனி, மைதா, ஏலக்காய் தூள், சின்ன சிட்டிகை. நல்லா க்ளோஸ் அப் எடுத்துருங்கக்கா. சொல்லுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கன்னு சொல்லி இது இப்படி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஏன்னா சீனி கரையும் போது அதுலயும் தண்ணி இருக்கும். 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறின பிறகு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாமா என்னன்னு பாத்துக்கணும். 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்ப இது 2 மணி நேரம் ஊற வைப்போம். இன்னும் கொஞ்சம் வேகமா வேணாமா போதும்.